ஷலோம். 32ஆம் சங்கீதத்தினுடைய தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சங்கீதம் மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம், டீச்சிங் சாம் என்று சொல்லப்படுகிறது. இது மனம் திரும்புதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதத்தை பொதுவாக யூதர்கள் யாம் கிப்பூர் என்று அழைக்கப்படுகிற பாவ நிவாரண நாள் என்று அவர்கள் பாடக்கூடிய சங்கீதம். யாம் கிப்பூர் என்கிறதான வார்த்தைக்கு பாவத்தை மூடும் நாள் என்பதுதான் அதனுடைய சரியான பொருள். நம்முடைய தமிழிலே பாவ நிவாரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் யோம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு நாள் என்றும், கிப்பூர் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு மூடுதல் என்பதும் பொருள். யாம் கிப்பூர் என்று சொன்னால் பாவம் மூடப்படுதல் என்பதுதான். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எவ்வாறு இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது என்பதை உன்னிப்பாய் கவனியுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இங்கே பாக்கியவான், அவன் ஹாப்பி மேன், அதாவது சந்தோஷமான மனிதன். யார் சந்தோஷமான மனிதன், யார் பாக்கியமான மனிதன் என்று சொன்னால், யாருடைய பாவம் மூடப்பட்டு யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வித்தியாசமான இமேஜ் இங்கே கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஒன்று மன்னிக்கப்படுதல், இரண்டாவது மூடப்படுதல். மன்னிக்கப்படுதல் என்கிறதான வார்த்தைக்கு பாவத்தை வெளியே எடுத்தல், லிஃப்டிங் த சின், அல்லது அந்த பாவத்திற்கான பாரத்தை வெளியே எடுத்தல் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை வெளியே எடுப்பது என்பது மன்னித்தல் என்கிறதான வார்த்தைக்கான ஒரு பொருளாகவும், அடுத்தது பாவம் மூடப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா பார்வையிலிருந்து வெளியே விலக்குதல். மூடுனா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. that will be out of our eyes or sight என்று சொல்லுகிறார்கள். ஆகினால பாவம் மன்னிக்கப்படுதல், பாவம் மூடப்படுதல் என்கிறதான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை உள்ள காரியங்களை வாசிக்க கேட்போம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? நான் பாவத்தை அறிக்கை செய்யாததனுடைய விளைவு, நான் அமைதியாய் இருந்ததனுடைய விளைவு, அதுதான் அடக்கி வைத்த மட்டும் என்று சொல்லுகிறார். அது எனக்கு எதை கொண்டு வந்தது என்று சொன்னால், எனக்கு வியாதியை, பலவீனத்தை கொண்டு வந்தது. எப்பொழுது நான் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்தேனோ, அதை நான் ஒத்துக்கொண்டேனோ, அப்பொழுது அது எனக்கு சுகத்தையும் மன்னிப்பையும் கொடுத்தது என்று அவர் சொல்லுகிறார். 4வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமாய் இருந்தது என்று சொல்லும் பொழுது அவருடைய காரியங்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யுவர் ஹேண்ட் லே ஹெவி என்று சொல்லும் பொழுது அது ஒரு இடியம். அது என்னுடைய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய டிவைன் பனிஷ்மெண்ட் என் மேல வந்தது. ஆகியனால எப்பொழுது நான் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நான் ஆண்டவரிடத்தில் என்னுடைய மீறுதல்களை நான் ஒப்புக் கொடுத்தேனோ, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார், என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. தோஷம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை நிமித்தமாய் நாம் சரீரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே அனுபவிக்கிற அந்த வேதனையான காரியத்தை தான் தோஷம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது புறஜாதி மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு ஜோசியகாரண்டத்துல போகும் பொழுது அவன் சொல்லுவான், உங்களுக்கு தோஷம் இருக்குங்க, தோஷத்தை கழிக்கணும் என்று சொல்லி அதற்கு பரிகாரம் செய்ய அவன் முற்படுவான். அந்த தோஷம் என்று சொல்லுவது நான் அனுபவிக்கிற விளைவுகள். இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். நான்
என் பாவத்தை அறிக்கையிடுவேன் என்றேன். அப்பொழுது எப்பொழுதெல்லாம் என்னுடைய மீறுதல்களையும் பாவத்தையும் அறிக்கையிடுவதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேனோ அப்பொழுது கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னான். என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிப்பது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் தோஷங்களை மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்பதுதான். இந்த சங்கீதமே ஒரு மனம் திரும்புதலுக்கான சங்கீதம் தான். எபிரேயத்துல சொல்லணும்னு சொன்னா சாம் ஆஃப் டெஷுவா, டெஷுவா என்று சொன்னால் மனம் திரும்புதல் என்கிறதான வார்த்தையாகும் எபிரேயத்துல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் தாவீதினுடைய மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதற்கு அடையாளமாக 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நிச்சயமாக இந்த சங்கீதக்காரனுடைய இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்பொழுது ஆண்டவர் நம்மை போதிப்பார், நம்மை நடத்துவார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக இருந்து அவருக்கு எதையும் மறைக்காமல் ஒளிக்காமல், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் பார்க்க முடியாத விஷயம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு எதையும் மறைக்காமல் ஒளிக்காமல் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அதை நாம் ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய ஞானமும் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சுற்றி சூழ பாளையமிறங்கி நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த காலை வேளையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். எதையுமே ஆண்டவருக்கு மறைக்காதீர்கள். கர்த்தரிடத்துல நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதை எடுத்து விடுவார், அதுதான் மன்னிப்பு. அதை பார்வையிலிருந்து அகற்றி விடுவார், அதுதான் ஆண்டவர் மூடுகிற விஷயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்மேல் உம்முடைய கண்ணை வைங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க என்பதுதான் இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரிடத்துல வைக்கும் மிகப்பெரிய விண்ணப்பமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் உம்முடைய சமூகத்துல காத்திருக்க நீர் எங்கள் மேல் பாராட்டின நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளையும் தியானங்களையும் கேட்டு எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் நீர் உம்முடைய கண்ணை வையும், ஆலோசனை சொல்லும், வழிநடத்தும், பாவங்களை மன்னியும். ஆண்டவரே தகப்பனே, அக்கிரமங்களை மூடி போடும். ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய பாரமாய் இருக்கிற கையை நீ எடுத்து விட்டு பாவங்களின் தோஷங்களை மன்னிக்கிற தேவாதி தேவனாய் நீர் இருக்கிற என்பதை நாங்கள் அறிந்து அறிக்கை செய்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியது நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you all.